இல்லை பட்ட ட்ரை பண்ணோம் வரல. ஆனால் இந்த இலையில இருந்து பால் வருது. அப்போ அந்த இலையில எடுத்து காலில் விட்டுன்னு சொல்லுவோம் பாட்டின்னா தெரியல. மரத்தை கொத்தினாதான் பால் வரும். இல்லைப்பா, சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே தான் பால் வரும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தான் பால் வருமாப்பா? உண்மையாவா? அவங்களும் சொன்னாங்க பாரு. அப்பனா 6 மணி அப்படி வரும். 7 மணிக்குள்ளார, அதான் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வந்து அதை கொத்தினாதான் பால் வரும்னு சொல்றாங்க. அங்க சொல்லி பேசுறதுலேயே பாதி ஜுரம் போயிடும். அந்த அளவுக்கு சூப்பரா பேசுவாரு குழந்தை மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது நான் வேற தண்ணி எடுத்துட்டு போலியா, அப்படி எதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரல, ஒரு 5 ரூபா நாடு, எனக்கு வயசு 75 ஆகுது. ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. அவங்க பேசுறதுலே உடம்புலாம் சரியாயிடும். அவங்க வந்து இவங்க குழந்தையா இருக்கக்குள்ளேயே அம்மா வந்து பட்டு வந்து இங்கதான் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த நாள்ல இருந்தே இன்னமும் அவங்க வந்து கைராசியான ஒரு டாக்டர். 50 ரூபாய் டாக்டர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். சரி, அந்த கொட்டாங்குச்சி எதுக்குன்ட்டு காமிப்போம். ஆக்சுவலாக இந்த கொட்டாங்குச்சி எதுக்குன்னா, நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மரத்தை தேடி அப்படியே அலையா போகிறோம். என்ன மரம்னா அது அத்தி மரம். சிலவங்க வந்து அத்தி மரத்தை வச்சு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி காலில் அது எதுக்காகன்னா, பாட்டிக்கு வந்து கால் அடிபட்டுருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு நானும் வந்து ஒரு 2-3 டைம் 4-5 டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போயிட்டு வந்துட்டேன். இப்போ ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு போகலை. இருந்தாலும் அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அத்தி மர பால் எடுத்து காலில் விட்டாக்கா அவங்களுக்கு வலி கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே இந்த ரோட்டில் வந்தோம். அப்படியே மரத்தை தேடினே வந்தோம். தான் இருக்குது மரம். பட் அது எங்கன்ட்டு தான் தேடிட்டுருக்கோம். சீக்கிரமாக அது கிடைக்கணும். ஏன்னா வந்து இந்த பால் வந்து ரொம்ப அவ்வளோ சக்தி வாய்ந்தது நினைக்கிறேன். சரி, நம்ம யார்கிட்டயா போய் கேட்போம். யார் வீட்டிலலாம் அத்தி மரம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். செடி நிறைய பேர் வீட்டு, என் அக்கா வீட்டையும் செடி இருக்கான். பட் செடியிலலாம் அந்த பால் இது பண்ணக்கூடாதான், மரத்தில் தான் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். சரி, நம்ம யார்கிட்டயே போய் கேட்போம். இங்கே யார்கிட்டயாவது கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த பக்கத்தில் தண்ணிலாம் பார்க்கறதுக்காக நிறைய பேர் போனாங்களா. சார் எனக்கும் அது பார்க்கணும். நான் சார் கூப்பிடுவோம் சொல்லியிருக்கேன். இங்கேருந்து பக்கத்தில் தான் போகலாம். அப்படியே 1 by 1 பார்க்கலாம். தெரியல, கேட்கணும் யார்கிட்ட கேட்கலாம். லைனா கிழங்கு வச்சு விற்கிறாங்க. பட்ட ஏன் இப்போ கிழங்கு சீசனா? கிழங்கு வச்சு ஒரு தோரத்துக்கு வச்சுக்கிறாங்களா? தோரத்துக்கு வச்சுக்கிறாங்க. ஒரு மரத்தை தேடி நாங்களும் அலையாத தூரம் அலையலை. அவ்வளோ தூரம் அலையிறோம் ஒரு மரத்தை தேடி. ஊர் ஃபுல்லாக அலையிறோம். அந்த மரம் எங்களுக்கு கண்ணுக்கு அகப்படலை. ஆமாம், காலையில் 6 மணிக்கா வந்து கத்தி எடுத்துன்னு வா, கொந்து அதில் வரும். அது வந்து குழந்தைக்கு தரத்துக்கா காலையில் 6 மணிக்கு இப்போ வர பால் காலையில் தான் வருமா பால்? வராது. அதே போல் இது கொந்தும் விட மாட்டாங்க. சின்ன கண்ணு இல்லை, ஆமாம், கொந்த விட மாட்டாங்க. இது ஒரு பெரிய மரம். அந்த கிழமைக்கிறாங்க கூட அந்த தழையை போட்டாலே பால் வருமாமே? அப்படியா? அது வந்து அது வரக்கூடாது. அந்த இதில் தான் பண்ணணும். மரத்தில் இருந்தால் பண்ணணும். சரி, காலையில் 6 மணிக்கு வந்து 6 மணிக்கு 7 எடுத்தான் வந்து அதை பண்ணோம்னா பால் வரும். அதை எடுத்து நம்ம மாடு அதை தலையிட்டு அந்த கீழே மண்ணை எடுத்து அதை போடணும். அதாவது கோடி அவங்க கொல்லி தானே. நாங்கள் எங்கே இன்ட்ரோ எடுத்தோமே அதே இடத்துல தான் வந்து அத்தி மரம் இருக்குதா. நாங்கள் இப்படி அலைஞ்சு கடந்துட்டு வரோம். கடைசியாக தோ இருக்குது அத்தி மரம். தோ இந்த பூச மரத்துக்கு பின்னாடி இதான் அத்தி. இதானங்க இதானே. எங்கே இன்ட்ரோ எடுத்தோமே அங்கே தான் அத்தி மரம் இருக்குது. எனக்கு எதுவும் தெரியலையே. எங்க பாருங்க, கண்ணுக்கு தெரியலையே. அது பறிக்கணுமா? பறிக்கணும். இப்போ நாங்கள் ஒருத்தவங்களை கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க, காலையில் 6 மணிக்கு தான், 6 மணி போல நீங்க வந்தீங்கன்னா அந்த பால்
கொத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம்லலாம் இது பண்ண அது எடுக்கக்கூடாதான். அது அப்போதான் அது ஒரு பவரா என்னன்னு தெரியல. அப்போதான் எடுத்தால் தான் அது பவர் போல். இப்போலாம் எடுத்தா டம்மி போல். அப்போ காலையில் 6 மணிக்கு வரலாம். ஓகேவா? சரி. நல்ல வெள்ளை அத்தி மரத்தையும் பார்த்துட்டோம், காயும் பார்த்துட்டோம். அது இன்னும் நல்லா பெருசாக ஆகிட்டு பழமாகும் இல்லையா? அந்த ஸ்டேஜில் பறித்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது ஆனால் கொல்லிக்காய். இது பழுக்கிற பழம் அத்தி பழமா? இது சாப்பிட்ற அத்தி பழமா? இப்போ இந்த கிளைய வச்சா பால் வராதா? தெரியல. மரத்தை கொத்தினாதான் பால் வரும். ஆமாம், இதில் பால் வரலையே. வராது. காலையில் 6 மணிக்கு கொத்தினாதான் வருமா? அம்மா லைட்டாக வெள்ளையாக இருக்குது. இது கிள்ளி பார்க்குறேன். இப்போ வராதா? ஐயோ, என்ன இது கதை? இருங்க வர. சரி, அந்த இடம் ஃபுல்லாக கிணறா இருக்கு. எப்படி அவங்களுக்கு இல்லைப்பா, சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே தான் பால் வரும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தான் பால் வருமாப்பா? இல்லையாவா? அவங்களும் சொன்னாங்க பாரு. அப்பனா 6 மணி அப்படி வரும். 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார, அதாவது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வந்து அதை கொத்தினாதான் பால் வரும்னு சொல்கிறாங்க. இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. சரிவா, அப்போ என்ன பண்ணுற? நாளைக்கு தான் நீ வந்துரு. ரெடி தான் வரணும். நீ வந்து எடுத்துட்டு வந்து. நான் வந்து எடுத்தாருவேன். நான் மட்டும் வரலாம் முடியாது. சரி, நானும் வரேன். எழுப்பேன்ன. சரி, அப்போ இது எத்தனை வேஸ்ட்? அப்போ நாளைக்கு காலைல வரும். நாளைக்கு காலையில் எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. வா, ஏன்னா இன்னைக்கு மரத்தை மட்டும் கண்டுபிடிச்சி வச்சியா. நாளைக்கு பார்த்துக்கோ. தம்பியை கூட்டிகிட்டு திருக்கனூருக்கு வந்தோம். இன்னும் வந்து ஹாஸ்பிட்டல் திறக்கல, டாக்டர் வரல. வருவாங்களான்னு ஒன்றும் தெரியல இன்னைக்கு. நீ என்ன சொன்ன? 4:30 மணிலேருந்து இருப்பாங்களே, என்னன்னு தெரியல. இன்னும் வரல டாக்டரு. நல்லா பார்ப்பாங்க இந்த டாக்டர். பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் தான் இவங்க. கிளைமேட்டில் கோல்டு ஜுரம் நார்மலாக வந்து எல்லாருக்குமே வர்றது தான். இருந்தாலும் இதை ஏன் ரொம்ப நாளைக்கு நீண்டு தக்க வைக்கணும்? 2 நாள் ஆச்சு. நாங்கள் வந்து விட்டுட்டோம் கேர்லெஸ்ஸாக. 2 நாள் தானே சரியாக போய்டும். பேராசிட்டமால் ட்ராப்ஸும் விட்டுட்டோம், சரியாகல. நேற்று நைட்டு ஹெவி ஃபீவர். பேராசிட்டமால் ட்ராப்ஸ் அந்த பாட்டிலே காலி ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு கார்க்கு தான் இருக்குது. அவ்வளோ மருந்து போட்டும் கேட்கல. அதே மாதிரி இருமல் மருந்தும் காலியாகும் போது அதுவும் கேட்கல. அதான் சொல்கிறேன் 6 மணிக்கு மேலே இருப்பாங்கன்னு. இன்னும் இல்லை, 4 மணிலேருந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாமா? 6 மணி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண போகிறேன். 2 மணி நேரம். நான் பேராசிட்டமால் வாங்கிக்கினேன். இவனுக்கு மெடிக்கல்லே பார்த்தாச்சா? அப்படியே அப்படியே குழந்தைகிட்ட ஆசையாக பேசுவார் அந்த டாக்டரு. பேசிட்டு பக்கத்தில் போயிட்டு மெடிக்கலில் போயிட்டு டேப்லெட்டு சிரப்பில் வாங்க சொல்லி பேசுறதுலேயே பாதி ஜுரம் போயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக பேசுவார். குழந்தை மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது நான் வேற தண்ணி எடுத்துட்டு போலியா? நீ எதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரல? உன அச்சிருவான். எனக்கு வயசு 75 ஆகுது. ஆமாம், அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே டாக்டரே போயிட்டு சுடு தண்ணியில் கிளாஸில் எடுத்துகிட்டு வந்து தம்பி கொடுத்தாங்க. அது தம்பி நாக்கு நீட்டு சொன்னாங்க. தம்பி நாக்கை பார்த்துட்டு வறட்சியாக சொல்லிட்டு தண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக பார்ப்பாங்க. நீ எங்கே போனாலும் நீ மருந்து எடுத்துன்னு போறியோ இல்லையோ, ஃபர்ஸ்ட்டு தண்ணி எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்களா. நான் மறந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வரும்போது ஃபீஸு 50 ரூபா. பட்டுக்கு சேர்த்து டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. நான் லொக்குன்னு இரும்பிட்டு இருந்தேன்னா உனக்கு என்ன ஆச்சு? எனக்கும் சளிதான். சரிவா, உனக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பார்த்துட்டாரு. ஆமாம், சூப்பராக பார்ப்பாங்க. அவங்க பேசுறதுலே உடம்புலாம் சரியாயிடும். அவங்க வந்து இவங்க குழந்தையா இருக்கக்குள்ளேயே அம்மா வந்து பட்டு வந்து இங்கே தான் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த நாள்ல இருந்தே இன்னமும் அவங்க வந்து கைராசியான ஒரு டாக்டர். 50 ரூபா டாக்டர் வருமா? அப்புறம் டேப்லெட் ஆயிடுச்சுல, அவங்களுக்கு ஃபீஸ் 50 ரூபா. போலாமா? போகலாம். கொல்லிக்காரங்க இருக்காங்களோ? அவங்க கொல்லியான்னு கேளுவோம்ல. கொட்டாங்குச்சி எடுத்துட்டு போறேன். கத்திந்தா
கால் வெட்டுக்கிறா கிட்டையா உடம்பே டேமேஜ் தான் இருக்கு. வரும்னு சொன்னீங்க. தெரியலையே, மணி ஆயிடுச்சோ. மணி ஆயிடுச்சுன்னா வராதுன்னு நினைக்கிறேன். வராதா? கொத்தி விட்டதா வருமோ தெரியல, கொத்தி விடும். பெரிய பெரியதா இல்லை சாப்பிட்றத்தியா இது? சாப்பிட்றது நிறைய பேர் இருக்குது. சரி பாப்பா இப்படி சரி என்ன பண்ணலாம்? அவங்ககிட்ட சொல்ல வரவே மாட்டேதுன்னு பால் ஏழைய வச்சுட்டோம். அந்த பால்லாம் வரல இதில். ஒவ்வொரு இலையிலையும் வருது இல்லை, அதை போட்டு போடுங்களா? சரி இல்லை பட்ட ட்ரை பண்ணோம் வரல. ஆனால் இந்த இலையில இருந்து பால் வருது. அப்போ அந்த இலையில எடுத்து காலில் விட்டுன்னு சொல்லுவோம் பாட்டின்னா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து முந்தின நாள் எடுத்த வீடியோ இது. நாங்கள் தூங்கிட்டோம், நேற்று வர முடியல. இன்னைக்கு பட்டு தான் எழுப்பி, மணி ஆகுது வா வா சொல்லி எழுப்பி கூப்பிட்டு வராங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு காலில் விடுவாங்க. இந்த அத்தி மரம் வந்து இது ரொம்ப பெருசாகிடுச்சோம், அதனால பால் வராது. வயசாகிடுச்சுனால பால் வராதுன்றாங்க. எப்படியோ தழையாவது கிடச்சிதே சொல்லிட்டு அந்த இலையை புட்டு எடுத்துகிட்டு போகிறோம். பழமும் நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். பழம் எங்க? பழம் இல்லை, பழம் இல்லை. இது வந்து அத்திக்காய். இது பழுக்கும். இது சாப்பிட்றது தான். இது கடையிலலாம் விற்கிறாங்க பாக்ஸ் பாக்ஸாக, அதான் நினைக்கிறேன் இது. ஸோ இதென்ன சாப்பிட்ற அத்தியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொண்டா ஊத்துச்சு. ஓகே, ஸோ ஒரு வழியாக அத்தி பால் கிடைக்கல. அத்தி மரம் கிளை தான் கிடச்சிச்சு. இதை பாருங்க, கிளையும் ஒரு 2 காயும் கிடச்சிச்சு. இது போயிட்டு ஆகிட்டு கொடுத்துட்டு அவங்க காலுக்கு சொல்லிடலாம். ஸோ யாரெல்லாம் இது மாதிரி அத்தி பால் வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ வேறு என்னென்னலாம் காலுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் ஆயாது. ஏன் இதை பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தண்ணியில் வழிக்கு நாங்கள் அவங்க காலை வச்சு காலில் வந்து எலும்பு கொஞ்சம் லைட்டாக எதுவும் ஆயிடுச்சு. கட்டை விரல் பால் நடக்கணும் இல்லையா, கட்டை விரல் நானும் ஒரு 4 டைம் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய்